சார் ஒருத்தர் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட ஃபோன் பேசிக்கிறான்னு வச்சுக்க, மாப்பிள்ளை தொடர்ச்சியாக ஃபோன் பேசாரா, துணை பேசாரா, 2 நாள் கழிச்சு கூப்பிட்றான்னா கேட்க மாட்டான், கால் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கால் பண்ணாமல் இருக்கணும்னா ஒத்த விஷயம் நீங்கள் செஞ்சால் போதும். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, மாப்பிள்ளை ஒரு 50,000 ரூபா அந்த அனுப்பு மாப்பிள்ளை அப்படின்னுங்களேன், ஜென்மத்துக்கு அவன் ஃபோன் வரவே வராது. பிரமாதம் சார். நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க, தாத்தன் பாட்டை வந்து வசதி இல்லை சார், அவங்களுக்கெல்லாம் மாற்று உடை கிடையாது, பாக்கெட்டில் 10 பைசா கிடையாது. ஆனால் அவனை மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தவன் எவனும் கிடையாது. படுத்த உடனே 10 நிமிஷம் தூங்குவேன் சார். ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை சார். ஏன் தெரியுமா? அவனை மாதிரி சிரிச்சதில்லைன்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு மனுஷன் திண்ணையில் உட்காந்து வெத்தலை வாக்க போட்டு சிரிச்சான்னா பக்கத்தூர் வரைக்கும் கேட்க சிரிப்பு. எப்படி இருந்துச்சு? அதே போல் 4-5 நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாருப்பா வீட்டுக்கார். போயிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கட்டும் மேடம், 10 நிமிஷம் சேர்ந்து தூங்கட்டும். ஒரு மணி நேரம் பாவம் உழைத்து களைத்தவர் நினைக்கிறது இல்லை. 1:30 மணிக்கு எழுப்புது, ஐயோ எந்திரிங்க பிடிச்சி பத்தடி கீழே விழுந்து போர்வை 2ஆ கிழிச்சிட்டு எந்திரிச்சா. என்னடி என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் படுத்துட்டீங்க. தூங்குறவனு கேட்கியா தூக்க மாத்திரை? இந்த கொடுமை எங்கேயா பார்த்துருக்கீங்களா சார்? ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, வீட்டுக்கார பாருங்க டாக்டர். ஏம்மா என்னாச்சு? திடீர்னு கனவுலலாம் சிரிக்கிறாரு டாக்டர். விடுமா, அந்த ஒரு நேரமாவது அந்த ஆள் சிரிச்சிட்டு போட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கெல்லாம் என்ன வேணும்? பணம் இருந்தால் தான் புருஷனுக்கே மரியாதை. எப்படி தெரியுமா? சம்பளம் வாங்கிட்டு வர அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரும்போலாம் பாசத்தை பொழியும். திடீர்னு அந்த அம்மா ஏங்க ஒரு மாதிரி களைச்சிட்டீங்க, சாப்பிட்றீங்களா, டீ போட்டு கொடுக்குவாங்க அப்படின்னு அன்பை பரிமாறுது, அன்பை பொழியுதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த வாரம் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வருதுன்னு அர்த்தம். நீ கிஃப்ட் வாங்கணும்டா எனக்கு, இல்லாட்டி அச்சே தெரிய வரப்போன்னு அர்த்தம். அந்த அம்மா பேசுகிற வச்சே கணிச்சிடலாம். எங்க 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, ஆஃபீஸ்னு தெரியாமல் அப்படின்னா அன்பு கிடையாது. துணி உரம் குமிஞ்சிருச்சுடா துவைக்கணும்டான்னு அர்த்தம். தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி ஆஃப் பண்ணுற கிறுக்கு போலன்னு அர்த்தம். இதெல்லாம் சில நுணுக்கம் இருக்கும் சார். எதுக்கு இந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது? எதுக்கு வருது? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறப்ப அப்படி பேசுங்க, உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. கல்யாணம் 13 வாயை மூடு, உன் திருவாயை பொழந்துருவாங்க, மலைப்பாம்பா மானங்கட்டவனே. அப்படி பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் எப்படிங்க? வீடு கட்ட பணம் இல்லாமல் பாதியில் நிற்கிற வீடப்போ ரோட்டில் இருந்த 75 ரூபா யாரை எடுத்துகிட்டு போய் கொடுப்பான், 75,000 கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறது. இந்த மாதிரி பெண்களுக்கு அந்த குணம் இருக்கணும், ரொம்ப பாராட்டு. ஏன்னா பொதுவாகவே பெண்கள் நாங்கள் சிரித்து பழகிறதே கிடையாது. இங்கேயாவது பரவாயில்ல, மதுரை பக்கம்லாம் அவ்வளோதான், ஒரு அம்மாவும் சிரிக்காது. நாங்கள் காலில் விழுந்து கதறுவோம். சீரியல் பார்க்குற மாதிரி இங்கே சீரியல் பார்த்து அழுகிறாள் பார்த்துருக்கேன். ஒரு அம்மாலாம் சீரியல் பல்பை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே வரும் மஞ்சள் கலராக போட்டிருக்காங்க இங்கே, ஏன்னா கண்டினியூட்டி வேணுன்றக்காக. பார்த்தீங்களா? அக்கா அழகாக சிரிக்கிறாங்க. அக்கா உங்களுக்கெல்லாம் ஆயுசு வந்து 130 வயசுக்கா. அவர் பக்கத்தில் பார்க்குறாரு சார். அப்புறம் என்ன எனக்கு மைனஸ் ஆடா என்னடா அந்த அம்மா அப்படின்னா சந்தோஷம் இருக்கணும். கலகலன்னு பெண்கள் வந்து சில ஊரில் கட்டுப்படுத்துவாங்க. பொம்பளை பிள்ளை என்ன கையை வீசி நடந்துக்கிட்டு, என்ன நிமிர்ந்து நடந்துக்கிட்டு, அடக்க உடக்கமாக போ. ஏன் அவங்க என்ன அடக்க உடம்பு என்ன, அவங்க மனுஷன் இல்லையா? எவ்வளோ நாளைக்கு அடக்க உடக்கமாக இருப்பாங்க? அதில் எங்கள் ஊர் பக்கம் சிரிக்கக்கூடாது பெண்கள். ஆய மூடு, ஆம்பளை இருக்கிற சபையில் சிரிச்சுக்கிட்டு. அதில் சில கிளவி அங்கன்னா சிரிப்பு வாழுது அப்படின்ற சப்புன்னு அடிச்சிருக்காங்க கிளவியை. வாழ்றதே சிரிக்கிறதுக்கு தான், பேசாமல் உட்கார். அப்படி பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் கைதிட்டீங்கன்னா இதை முதல்ல சொல்லியிருப்பேனே. உங்களை எங்கெங்கன்னு என்னால் கணிக்கவே முடியல. போகிற ஓக்கில் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அதுக்கு விழுந்து விழுந்து கைதிட்டுறீங்க. அது ஒரு அம்மாலாம் காப்பியை வச்சுட்டு கைதிட்டுது, வெறும் கப்பு. ஆமாம், உண்மையிலே ஆண்கள் மனைவி முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி இருந்தால் சண்டே வராது. என்னது? கப் சிப், கப்பு சிப்புன்னு இருக்கணும். இந்த ஜோக்கெலாம் யாருக்கும் புரியாததுனால தான் நானே அதை அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல மனநிலை, எல்லாரும் நல்ல மனநிலை. உடனே சிரிக்கிறவனுக்கு 110 வயசு. இங்கே அப்படி இருக்குங்க எல்லாருமே. ஒரு ஜோக்கை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா 3 செகண்டில் உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்கே அந்த லிஸ்ட்டே கிடையாது. அது வரைக்கும் சந்தோஷம்.